வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தீரன் சின்னமலையின் சகாப்தியம் என்று சொல்லும் சங்ககிரி கோட்டையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை அவருடைய சகாப்தியத்தையே நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த கோட்டைக்கு உள்ளே செல்லும்போது அதாவது மலையின் கீழ் அடிவாரத்திலேயே உள்ள கொஞ்ச தூரம் மேலே ஏறணும்னா கோட்டை மதில் சுவர்கள் அந்த அமைப்புகள் எல்லாம் மிக பயங்கரமாக இருக்குது. அதை தாண்டி கொஞ்ச தூரம் உள்ளே போனோம்னா கோயில்கள், 2 கோயில்கள் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயில்களை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த காலத்துலேயே எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மதில் சுவரெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறீங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஆனால் நாங்கள் வந்த நேரம் கோயில் பூட்டி இருந்தது. அதனால் எங்களால் கோயிலுக்குள்ளே போக முடியல. கோயிலை சுற்றியுமே முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம். பாருங்கள், அந்த காலத்திலேயே எவ்வளோ அற்புதமாக மதில் சுவரெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க கோயிலெல்லாம். அந்த காலத்தில் இவ்வளோ அற்புதமாக கட்டிக்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியந்தான். இதெல்லாம் தீரன் சின்னமலையின் பொற்கால ஆட்சி. அதாவது வெள்ளையனை வெளியேற்றணும்னு மிகவும் முதல்ல போராடிய, இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய முதல் வீரர் என்ற பெருமையை தீரன் சின்னமலை பெற்றிருக்கிறார். அவர் வாழ்ந்த இடத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த தீரன் சின்னமலையோட சங்ககிரி கோட்டை. பாருங்கள், இங்கே தான் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட கல்வெட்டும் கூட இருக்குது. பாருங்கள், இங்கே எல்லாமே புறவறிந்தல் ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் மறுபடியும் மீண்டும் கோயிலை சுற்றி உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனோம். பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்கிறது இப்போ நல்லாவே தெரியுது. அதுக்கு மேலே போனால் மலையிலையுமே கோயில் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஆனால் எங்களால் இந்த வெயிலில் மேலே ஏற முடியல. அதனால் நாங்கள் கீழே இருக்கிற கோயிலோட பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தீரன் சின்னமலையோட சகாப்தியத்தை காமிக்க முடியுமோ அதை முடிஞ்ச வரை படம் பிடிச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. எப்படி தான் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு அமைப்பாக கட்டினாங்கன்னு தெரியல. பாருங்கள், இதுதான் கிணறு. இந்த கம்பி வேலிகள்லாம் இப்போ போட்டிருக்கலாமே என்னமோ. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கட்டடங்களெல்லாம் பாருங்கள், கிணத்துல தண்ணி இன்னும் அவ்வளோ நிறையா இருக்குது. கை கட்டின தூரத்துலையே பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. பாருங்கள், ஆனாலும் நம்ம ஆளுங்க இங்கே கிறுக்கிறத மட்டும் விடுறதில்ல. பார்த்தீங்கனால தெரியுங்க. இந்த கிணறு மறுபடியும் இங்கே இருக்கிற இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு அப்படியே உள்ளே போனோம். உண்மையிலுமே பச்சை பசுமையாக இருந்ததுங்க. இந்த சங்ககிரி மலை, சங்ககிரி கோட்டை, தீரன் சின்னமலையின் புகழ்பாடும் கோட்டை. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர். அந்த காலத்திலேயே வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று போராடிய வீரர்கள் மிகவும் முக்கியமானவர் தீரன் சின்னமலை. அவருடைய கதையை தனியாகவே நீங்கள் யூடியூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு அவருடைய வெள்ளையின் எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கோயில் ஒன்று, இன்னொரு கோயில் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு. இந்த மலைக்கு மேலே போனால் அங்கே மேலேயும் ஒரு கோயில் இருக்கிறதா சொன்னாங்க.
அதுபோக தூக்கிலிட்ட இடம் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆனால் மேலே போக முடியல, வெயில், கடுமையான வெயில். அதனால் நாங்கள் இங்கே கீழேயே முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரிங்க, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.